ஒரு இடம் கூட நம்மளுக்கு விடாமல் உடம்பு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். பேஷண்ட் இப்படி வந்து உட்காந்தாங்க அப்படின்னா ஷர்ட் ரிமூவ் பண்ணி காமிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ செதில் வந்து முகம் வந்து வீங்கி போயிருக்கும், அதப்பாயிருக்கும். முகத்துலலாம் ஃபுல்லாக தோல் உறிஞ்சு ஒரு மாதிரி வெளித்தோல் ஃபுல்லாக நம்மளுக்கு உறிஞ்சிருச்சு அப்படின்னா நெயில் சொரியாசிஸ் மட்டுமே இருக்கும். நகங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழிகள் மாதிரி விழுந்திருக்கும். சில பேர்த்துக்கு அந்த நெயிலே வந்து அப்படியே ஸ்பூன் மாதிரி அப்படியே வளைஞ்சு அப்படியே காணப்படும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நகத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நகை கண் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி நகத்தில் வந்து பூஞ்சானம் பிடிச்ச மாதிரி கருமை நிறமாக ஒரு சில பேர்த்துக்கு வந்து இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு அந்த செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வந்து தினசரி நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கை கால் அந்த இடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த பிளேக் சொரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சொரியாசிஸ் நம்மளுக்கு அங்கங்கே பெரிய பெரிய படைகள் மாதிரி உருவாகி மீன் செதில் மாதிரி நம்மளுக்கு உறிஞ்சி வரும் இல்லையா, அந்த சொரியாசிஸ் கண்டிஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரொம்ப நாள் வருஷக்கணக்காக வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் வச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒரு இடம் கூட நம்மளுக்கு விடாமல் உடம்பு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். பேஷண்ட் இப்படி வந்து உட்காந்தாங்க அப்படின்னா ஷர்ட் ரிமூவ் பண்ணி காமிக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ செதில் வந்து கீழே கொட்டி கிடக்கும். அது வந்து நம்ம கூட்டி பெருக்கி அள்ளுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ செதில் வந்து கொத்தாக நம்மளுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பாடி ஃபுல்லாமே நம்மளுக்கு அந்த தோல் வந்து உதிர்ந்து இருக்கும். எங்கேருந்து உதிருதுன்னே தெரியாது, எல்லா இடத்துல இருந்தும் நம்மளுக்கு உதிரும். முகம், கை, கால் எல்லா இடமும் நம்மளுக்கு அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு தோல் வந்து உறிஞ்சு நம்மளுக்கு கொட்ட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முகம் வந்து வீங்கி போயிருக்கும், அதப்பாயிருக்கும். முகத்துலலாம் ஃபுல்லாக தோல் உறிஞ்சு ஒரு மாதிரி வெளித்தோல் ஃபுல்லாக நம்மளுக்கு உறிஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லேயர் வந்து நம்மளுக்கு பிங்காக இருக்கும், ரொம்ப ரோஸ் கலரில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர்லேயும் ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு முகம் வந்து நல்லா வீங்கி போய் இவங்க அப்படின்ற ஒரு அடையாளமே தெரியாத அளவுக்கு வீங்கி போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பர்டிகுலராக வந்து தோல் இங்கே எல்லாமே அஃபெக்ட் ஆகி கூடவே சேர்ந்து நகமும் நகைக்கண்ணும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நெயில் சொரியாசிஸ் மட்டுமே இருக்கும். நகங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழிகள் மாதிரி விழுந்திருக்கும். நகத்தில் வந்து ஊசியால் வச்சு குத்துன மாதிரி குழி குழியாக இருக்கும். சில பேர்த்துக்கு அந்த நெயிலே வந்து அப்படியே ஸ்பூன் மாதிரி அப்படியே வளைஞ்சு அப்படியே காணப்படும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த நகத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த நகை கண் இருக்குது பார்த்தீங்களா, நெயில் பெட்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், ரொம்ப தடிமனாக இருக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நெயில் வந்து அப்படியே மேலே எழும்பி வளர ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ளே சில பேர்த்துக்கு தண்ணி பட்டுச்சு அப்படின்னாலோ இல்லை கொஞ்சம் காய்கறிகள் கட் பண்ணிட்டோ இல்லை பாத்திரங்கள் வாஷ் பண்ணாங்க அப்படின்னாலோ உடனே இந்த இடத்துலலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு வீக்கத்தோடையும் வலிகள் வந்து இருக்கும். நெயில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கலரில் மாறி போயிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்க் சாண்டல் கலரில் இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும், சில பேர்த்துக்கு கருமை நிறத்தில் இருக்கும். சில பேர்த்துக்கு அங்கங்கே ஓரத்தில் மட்டும் ஒரு மாதிரி நகத்தில் வந்து பூஞ்சானம் பிடிச்ச மாதிரி கருமை நிறமாக ஒரு சில பேர்த்துக்கு வந்து இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு நெயில்ஸில் வந்து உருவாகக்கூடிய சொரியாசிஸ். இது மாதிரி சொரியாசிஸ் பார்த்திங்க அப்படின்னா பல வகைகள் வந்து இருக்குது. இதில் எந்த மாதிரி வகைகள் இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நல்லா வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ரத்தத்தை வந்து நல்லா சுத்திகரிக்க பண்ணணும். ரத்தம் நல்லா நம்மளுக்கு சுத்தமாக ஆரம்பிச்சிது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சொரியாசிஸ் படைகள் உடம்புலேருந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். செதில் உதிர்த்தல் எல்லாமே நம்மளுக்கு கம்மியாக ஆரம்பிக்கும். மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உடம்பை வந்து நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அப்படியே வறட்சியாக விடக்கூடாது. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே ட்ரையாக அப்படி விடக்கூடாது. குளிர்காலம் பனிக்காலம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக நம்மளுக்கு வறட்சியாக ஆரம்பிக்கும். அப்படியே ட்ரையாக அப்படி நம்ம விடக்கூடாது.
ஆயில் அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ரொம்ப சிறந்தது. அந்த செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து தினசரி நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கை கால் அந்த இடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படி இல்லாட்டி நம்ம உடம்பு ஃபுல்லாக நம்ம தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா தோல் வறட்சி இல்லாமல் இருக்கும். எப்போதுமே தோல் வந்து ஷைனிங்காகவும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதனால் இந்த சொரியாசிஸ் வியாதி வந்து திருப்பி நம்ம வர விடாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த தோல் நோய் இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுவதற்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான வறட்சி, அதிகமான உடல் உஷ்ணம் வந்து அதிகரிக்கும் போது உள்ளுக்குள்ளேயும் நம்மளுக்கு ட்ரைனஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் தோல் நம்மளுக்கு வெளிப்புறங்களில் வறண்டு போயிருக்கும். சில பேர்த்துக்கு தோல் சுருங்கி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாடி ஹீட்டை வந்து நம்ம குறைக்கணும். அதுக்காக வந்து தண்ணி வந்து நம்ம அதிகமாக குடிக்கணும். இப்போ சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க மருந்து தான் எடுத்துட்டோம் நம்மளுக்கு சரியாயிரும் அப்படின்னு அதோடயே நம்ம விட்டுறக்கூடாது. கூடவே சேர்த்து தண்ணி வந்து அதிகமாக நம்ம குடிக்க ஆரம்பிக்கணும். தண்ணி அதிகமாக குடிக்கிறப்போ நம்மளுக்கு தோல் வறட்சி வந்து நம்மளுக்கு நீங்கிரும். உடலில் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உஷ்ணமும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதனாலேயே நம்மளுக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு சரியாயிரும். நிறைய பேர்த்துக்கு எந்த ஒரு மருந்தும் எடுக்காமல் தண்ணி கொஞ்சம் நல்லா சர்ப்ளஸாக குடிச்சிட்டு வந்து வெளியே இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னாவே சொரியாசிஸ் ப்ராப்ளம் அதுவாகவே சரியாயிரும். நிறைய பேர் எங்களுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க எல்லாருமே சொரியாசிஸ் ப்ராப்ளம் சரியாகி போய் திரும்ப வராமல் வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக இருக்காங்க. என் பேர் லிங்கமுத்து. என்னுடைய சொந்த ஊர் கல்பாக்கம். அரூர் மருத்துவ சித்த வைத்தியர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் காட்டணும். அவங்க ஃபோட்டோ எடுத்து பார்த்தாங்க, மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. அதை அப்படியே கண்டினியூவாக தடவிட்டு வந்தேன். ஒரு கஷாயம் மாதிரி லிக்விட் கொடுத்தாங்க, அதையும் குடிச்சிட்டு வந்தேன். 50% மேலே கிளியர் ஆகிடுச்சு. அரிப்பு கிரிப்புலாம் நல்லா நின்று போச்சு. அது ஒரே பாட்டில் அரிப்பு, அந்த தோல் பிச்சு போட்டு எல்லாம் எதுவும் இல்லை, ரத்தம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த செதை அப்படியே கூடி வந்து நல்லா ஆகிடுச்சுங்க. அதனால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. யாராவது இது மாதிரி இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ப்ரீவியஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த அளவுக்கு கிளியராக ஆயிடுச்சு வந்தால் என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இங்கே இருக்கிற ஹெர்பல் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணேன். 1 மந்த்லேயே எனக்கு ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு. செகண்ட் மந்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. இப்போ 3rd மந்த்துக்காக வந்திருக்கேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு. மோஸ்ட்லி இதுவும் கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். எந்த ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆயுஷ். ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள், ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்தப்பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள், நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆருஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 0730 5744 144.